சண்டே இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாளுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே ஒர்க் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா வேலையா பாப்பாவுடைய யூனிஃபார்ம்லாம் துவைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டேன். யூனிஃபார்ம் மட்டும் எப்போவுமே வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். கையால் தான் துவைப்பேன். அதனால் அதை ஊற வச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சிக்கன் வாங்கியிருந்தாங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். அம்மாவுக்கும் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கடகடன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். லஞ்ச் வேலை மட்டும்தான் முடிச்சு வச்சுருந்தேன். வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்ற வேலைலாம் அப்படியே தான் இருந்தது. ஏன்னா தோட்டத்துக்கும் போக வேண்டியது இருந்தது. இன்றைக்கி முருங்கைக்காய் பறிக்கணும். அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நேராக தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டோம். முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு எப்போவுமே வேலைக்கு ஆள் வருவாங்க. ஆனால் இப்போ முருங்கைக்காய் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்களே பறிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி 12:30க்கே லஞ்ச் வேலைலாம் முடிச்சுட்டு பாப்பாவுடைய துணியும் துவைச்சி வச்சுருந்தேன். ஆனால் அதை காய போடுறதுக்கு நேரம் இல்லை. தோட்டத்துக்கு போக வேண்டியது இருந்ததுனால வீட்டுக்கு வந்ததும் வேலையை அதை காய வச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கிட்டே நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. இனி தான் டின்னர் ரெடி பண்ணணும்.